என்ன மக்களே போற போக்க பார்த்தா நம்ம விக்ரம் பணப்பட்டி எடுத்துருவாரு போலயே. விக்ரம பொறுத்த வரைக்கும் இப்ப ஸ்டார்டிங்லேயே பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி பணப்பட்டியை நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன், எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த பிரவீன் வந்து நீ வீட்டுக்கு போக கூடாது, உன்னை காப்பாத்தின மக்களுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீ கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் என்ன பண்ணாப்ல, சரி ஓகே எனக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாப்ல. ஆனா இன்னைக்கு மனசு மாறிட்டாராம். இன்னைக்கு மனுஷன் வீட்டுக்குள்ள ஓப்பனா சொல்லிட்டாரு போல 18 லட்சத்தை தொட்டுட்டா அந்த பணப்பட்டியை நான் எடுத்துக்கிறேன். எப்படி 18 லட்சத்தை தொட்டுட்டு அந்த பணப்பட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா திட்ட போடுறாப்லையா. எப்படி 18 லட்சம் அப்படிங்கிறது உனக்கு சாதாரண ஒரு விஷயம், அதை நீ கேஷுவலா வீட்டுக்குள்ள சொல்லுவ. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா? ஏன்டா டைட்டில் வின்னர் அமௌண்டே 50 லட்சம் தான், அது டாக்ஸ் எல்லாம் பிடிச்சு போய் 35 லட்சம் சம்திங் தான் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது 18 லட்சம் கிடைச்சிச்சுன்னா அந்த 18 லட்சத்துல டாக்ஸ் எதுன்னு பிடிச்சு போய் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 லட்சம் ரூபாய் கையில நிக்க போகுது. அதை நீ எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு எடுக்க ட்ரை பண்ற பாத்தியா? ஆனா நீ என்ன சொன்ன, எடுக்க மாட்டேன் தானே சொன்ன, எடுக்க மாட்டேன் மக்களுக்காக இந்த வீட்டுக்குள்ள இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப பணத்தை பார்த்தோன்னே ஆசை வருது. ஏன்னா இன்னைக்கு பணப்பெட்டிக்குள்ள பயங்கரமான அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான். என்ன ப்ரோ சொல்ற, நேற்று துரத்துக்கு 5 லட்சம் தான் இருந்துச்சு, அப்படி என்ன ப்ரோ அமௌண்ட் ஆட் ஆயிருக்குன்னா ஆக்சுவலா இன்னைக்கு பயங்கரமா ஆட் ஆயிருக்கு போல. இன்னைக்கு டாஸ்க பொறுத்தவரைக்கும் பெருசா இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். டாஸ்க் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, ஒரு அப்டேட் சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. மொத்தம் 2 அப்டேட், 2 விஷயம் மூலமா வீட்டுக்குள்ள அந்த பணப்பெட்டியில காசு ஏறி இருக்கு போல. அது என்ன விஷயம் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு விக்கல் சீக்கிரமும் மூவ் பண்றாப்ல, பின்னாடியே சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்களா நான் வாரேன்னு சொல்லிட்டாங்க போல. அது என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீட்டுக்குள்ள எத்தனை பேர் போறாங்க, அவங்க போயிட்டு என்னென்ன சம்பவத்தை பண்றாங்க எல்லாத்தையும் மொத்தமா பாத்துறலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள எந்த பழைய போட்டியாளர் போக போறாங்கன்னா கெமி அவர்கள் போக போறாங்களா. என்ன ப்ரோ சொல்ற, கெமியா வீட்டுக்குள்ள போறாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், கெமி அவர்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க போல. கெமி மட்டும் தான் போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய பாயிண்டா இருக்கு. கெமி மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சேனல் ஏதோ பயங்கரமா பிளான் போடுறாங்க போல. ஏன்னா இப்படி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க, கொஞ்சம் மண்டக்கல்லூர் ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க. பட் மண்டக்கல்லூர் ஆள் இன்னும் யாரும் வந்த மாதிரியே தெரியல. அந்த வகையில கெமியை மட்டும் தான் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க போல. கெமி கிட்ட தான் ஏதோ பணப்பட்டிக்கான விஷயம் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல. நான் 2 இடத்துல கேட்டா கெமி கிட்ட தான் அந்த விஷயமே இருக்கு, கெமி கிட்ட தான் அந்த காசு விஷயம் இருக்கு. அவங்க வந்து 5 லட்சமா 3 லட்சம் ரூபாய் சம்திங் ஏதோ கொண்டு போற மாதிரி கொண்டு போறாங்க. அவங்க கையில தான் ஒரு டாஸ்க் இருக்க மாதிரி சொல்றாங்க. தெரியல, மேபி ஏதாச்சும் பிராங்க் மாதிரி பண்ணிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏதோ கெமி கிட்ட தான் ஒரு விஷயம் இருக்கு போல. அது மூலமா கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகுது போல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாஸ்க் இருக்கதா சொல்றாங்க, அது மூலமா கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகுது போல. அதுக்கப்புறமா இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஹாட்ஸ்டார்ல உள்ள ஒரு சீரிஸ் ப்ரமோஷனுக்கு உள்ள போறாங்க போல. அது LBW அந்த ப்ரமோஷன் நினைக்கிறேன், அதுக்கு உள்ள போறாங்க போல. அவங்க ப்ரமோஷன் முடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க சைடுல இருந்து ஏதோ பணப்பெட்டிக்கு அமௌண்ட் போட்டு போற மாதிரி சொல்றாங்க. மொத்தத்துல இன்னைக்கு டே முடியும் போது அந்த பணப்பெட்டியில 13 லட்சம் ரூபாய்க்கு மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்ற, நேத்து நைட் வரதுக்கு வெறும் 5 லட்சம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி போற 8 லட்சம் கேட்டீங்கன்னா அதான் எனக்கு கரெக்டா தெரியல. ஏதோ கெமி வந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஃபைட் பண்றாங்களா, ஏதோ பிராங்க் ஏதோ சம்திங் ஏதோ டாஸ்க் வச்சிருக்கதா சொல்றாங்க. அது மூலமா ஏதோ 3 லட்சம் வருது போல. அப்ப கடைசி அந்த LBW ப்ரமோஷன் போறாங்கல்ல, அவங்க ஏதோ 3 லட்சமோ 5 லட்சமோ சம்திங் ஏதோ சொல்றாங்க, அவங்க ஏதோ கொடுக்குறாங்க போல. மொத்தத்துல இன்னைக்கு டேயோட எண்டுல 13 லட்சம் ரூபாய் அந்த பெட்டியில இருக்க போதான். 13 லட்சம் ரூபாய் அந்த பெட்டியில பார்த்த உடனே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே மண்டை குழம்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே கானா வினோத், சபரி, திவ்யா எல்லாருமே மண்டை குழம்பிட்டாங்களாம். அரோரா மட்டும்தான் அந்த பெட்டி பக்கத்துல பெருசா போல. அரோரா பொறுத்த வரைக்கும் அது என்ன மைண்ட் செட்ல இருக்குன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு டைட்டில் வின் பண்ணிடலாம்னு சொல்லி தோணுதா என்னமோ தெரியல. அந்த பொண்ணு வந்து அந்த டிக்கெட் ஃபினால வின் பண்ணல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதுக்கான அந்த தலகணம், அதுக்கான பேச்சு எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது நான் அந்த பக்கமே போல. அரோரா தூக்கி சைட்ல வச்சிருங்க, ஓகேவா? அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள விக்கல் சீக்கிரம் ஓப்பனா சொல்லிட்டாரு போல, பணப்பெட்டிய நானே எடுத்துக்கிறேன், ஒரு 18 லட்ச ரூபா வந்து நான் எடுத்துக்கிறேன், ஒரு 18 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணலாம், நாளைக்கு வரதுக்கு வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது டாஸ்க் வரும்ல, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் பக்காவர் மூவ் பண்ணியிருக்காப்ல. அப்ப அதை பார்த்த சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எடுப்பியான்னு எனக்கு தெரியல, நான் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நானும் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க போல. இவங்க 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் எடுப்பாங்க, நமக்கே தெரியும் ப்ரோ. ஏன்னா 2 பேருக்கு ஓட்டு இல்ல, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுதான் நான் சொன்னேன். ஆனா சாண்ட்ராக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருந்து, உங்களுக்கான கருத்தாவும் இருந்துச்சு. நான் மட்டும் தனியா இருக்க கூடாதுல்ல, உங்களுக்கான கருத்தும் அதுவா தான் இருந்துச்சு, சாண்ட்ராக்கு பணப்பெட்டி கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது 13 லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். 13 லட்சம் சாதாரண விஷயமா ப்ரோ? நான் தெரியாம கேட்கிறேன், 13 லட்சம் சாதாரண விஷயமா? வாய்ப்பே கிடையாது ப்ரோ. அப்படி இருக்கும்போது 13 லட்சத்தை எடுத்துட்டு கிளம்பலாம். டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சி போய் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் கிடைக்காது, ஒரு 9.5 லட்சத்துல இருந்து ஒரு 10 லட்சம் கிடைக்கும் ப்ரோ. அழகா எடுத்துட்டு போலாம் ப்ரோ.
அழகா எடுத்துட்டு போகலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பணப்பட்டி எடுக்கிறதுல மிகப்பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது. மேபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள யாரும் பணப்பட்டி எடுக்கலன்னா நாளைக்கு ஏதாச்சும் டாஸ்க் வச்சு ஒரு 15 லட்சம் ஆக்கின உடனே யாராவது ஒருத்தர் பணப்பட்டி எடுக்கன்னு சொல்லி மூவ் பண்ண போறாங்க. எவனா ஒருத்தர் இன்னொருத்தர் பணப்பட்டி எடுத்து பிடிச்சி இழுத்தி பணப்பட்டி வச்சு எவனே ஒருத்தர் மண்டையை உடச்சி அதுக்கப்புறம் ஒருத்தர் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படியே தான் தோணுது ப்ரோ. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் சாண்ட்ரா பணப்பட்டி எடுக்க மூவ் பண்றாங்க போல, அண்ட் நம்ம விக்ரம் பணப்பட்டி எடுக்க மூவ் பண்றாங்க போல. 2 பேரும் மூவ் பண்றாங்களா ஓப்பனா. அடுத்ததான் நம்ம கானா வினோத் அவர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல சுத்துறாப்புல போல. நான் பெட்டி எடுக்கலாமா வேண்டாமா, கொஞ்சம் இன்னும் ஒரு 20 லட்சம் ரூபா தான் எடுத்துடலாமோன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் போல. பொறுத்தவரைக்கும் மனசை வந்து தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்காப்புல. அவர் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விஷயமும் கொஞ்சம் சரியில்லை. அவர் இப்ப இந்த பணப்பெட்டியை பத்தி யோசிக்கிறதும் சரியில்லை. ரெண்டையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயத்த பார்க்க போறாரு. 50 லட்சம் காரு எல்லாத்தையும் பார்க்க போறாரு. ஏன்னா கார் இருக்கு ப்ரோ, மாருதி சுசுகி இருக்காப்புல, எப்படின்னு கார் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு அவர் 20 லட்சத்துக்கு தேடி போக போறாரா? தேடி போகாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் கானா வினோத் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காப்புல போல. சபரி கொஞ்சம் சபரியை பொறுத்தவரைக்கும் எதையும் மூஞ்சில காமிக்க மாட்டேங்காரு போல, ஒரு மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்காரு போல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம திவ்யா கணேசுமே லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. 20 லட்சம் வந்தா எப்படி இருக்கும், 20 லட்சம் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க போல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் கெமிக்கால தான் 3 லட்ச ரூபா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏதாச்சும் கெமி டாஸ்க் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க எனக்கு தோணுது. ஸோ கெமிக்கான என்ட்ரி மட்டும் தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதான் ப்ரோ ஏதோ பிளான் பண்றாங்க ப்ரோ. இப்போதைக்கு இப்படி பண்ணிட்டு 13 லட்ச ரூபா வச்சிருவாங்களா, அப்போ மேபி நாளைக்கு காலைல பிரச்சனை அந்த மாதிரி ஆட்களை வந்து வீட்டுக்குள்ள விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பணப்பெட்டிக்கான டாஸ்க்கை வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் பணப்பெட்டிக்கான டாஸ்க் வைக்கும்போது மேபி பணப்பெட்டி டாஸ்க்ல ஏதாச்சும் வின் பண்ணி ஒரு 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சம் ஆயிடுச்சுன்னா, ஆமா 13 லட்சம் இப்பவே இருக்குல்ல, ஒரு 14 லட்சம் 15 லட்சம் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம பிரச்சனை அவர்கள் சாண்ட்ராக்கு கண்ணு காமிச்சு அந்த பணப்பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் யார் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னன்னா யார் வேணா எடுத்துக்கோங்கடா, எப்பா யார் வேணா எடுத்துக்கோங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவ் தான். ஆனா சேச்சி கொடுக்காதீங்க, சேச்சி கொடுக்காதீங்க. சேச்சி டிசர்வே கிடையாது. சேச்சி எந்த வகையிலும் டிசர்வ் கிடையாது. ப்ளீஸ். அது சேச்சி வந்து ஒரு சில விஷயங்களை ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்களை ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சேச்சி கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. சேச்சி பண்ண ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, முதல் வாரம் வீட்டுக்குள்ள வந்தோடனே சீக்கிரம் டாஸ்க் கொண்டு பண்ணாங்களா, அது மட்டும்தான். அதை தாண்டி சேச்சி வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா பல பேர் மேல ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சிருக்கு. அதை தாண்டி சேச்சி எதுவுமே பண்ணல. ஸோ சாண்ட்ரா டிசர்வே கிடையாது. சாண்ட்ராக்கு மட்டும் இந்த பணப்பட்டியை போக விட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களை விட ஒரு மக்கு கும்முட்ட கூட்டம் எவனும் இருக்க மாட்டான். சத்தியமா சொல்றேன், உங்களை விட ஒரு மக்கு கூமுட்ட கூட்டம் எவனும் இருக்க மாட்டான். சேச்சி எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு ஓடிருந்தான் தோணுது. 13 லட்சம் இருக்கும்போது எடுத்துட்டு ஓடிடும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விக்ரமோ சபரியோ அரோராவோ யாரோ ஒருத்தர் மூவ் பண்ணினா நல்லது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாமம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருந்தா மக்களுக்காக இருந்த மாதிரி, மக்கள் போட்ட ஓட்டுக்கு நியாயமா இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்க வந்து பணப்பட்டி எடுத்தாலும் மக்கள் உங்களை கொண்டாட தான் போறாங்க, எவிக்ட் ஆகி வந்தாலும் மக்கள் உங்களை கொண்டாட தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது பணப்பட்டி எடுத்தா ஒரு நல்ல மூணு சொல்லிட்டு தான் மக்கள் கொண்டாட போறாங்க. ஸோ மக்களை யோசிக்கிறேன், அதை யோசிக்கிறேன், இதை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க தலையில நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்கல் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா 18 லட்சம் தான் எடுத்துப்பாரான். 18 லட்சம் வந்து நான் எடுத்துக்கிறேன், நீங்க யாரும் எடுக்காதீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறாப்ல. 18 லட்சம்ங்கிறது உனக்கு கஷ்டம் ஐயா, 18 லட்சத்தை எடுக்கிறக்கு உனக்கு வலிக்குது ஐயா, இன்னையா இது ஒரு மூவ். இப்படி ஒரு அழகான ஒரு மூவ் வச்சு இதுக்கு தானே ஒன்று சொல்றாங்க, மேனிபுலேட் பண்றாப்லன்னு சொல்லிட்டு. நீ லிட்டலி இந்த இடத்துல என்ன பண்ற, நான் ஒரு மாதிரி இருக்கேன், நான் பணப்பட்டி எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, நான் பணப்பட்டி எடுத்துக்கிறேன். இது என்னடா ஸ்ட்ராட்டஜி, இது என்ன வகை ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கிறேன். பக்காவா பண்றப்பா எப்பா, ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, பணப்பட்டி யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.